பள்ளி மாணவியை கேலி கிண்டல். போக்சோ சட்டம் பாய்ந்தது. 24/2/2024 அன்று மாலை 5:50க்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கிரிப்பட்டி ஊராட்சி கோட்டுமடுவைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவியை தூரிக்கல் திட்டு என்கிற இடத்தில் 3 இளைஞர்கள் வழிமறித்து கேலி கிண்டல் செய்துள்ளனர். அந்த மாணவி பெற்றோர்களிடம் நடந்த சம்பவத்தை சொல்லி அழுதிருக்கிறார். மேட்டு காவேரிபுரத்தைச் சேர்ந்த மயில்சாமி சன் ஆஃப் ஐயண்ணன், ஹரிஸ் சன் ஆஃப் சின்னத்தம்பி, சேது என்கிற சேதுபதி சன் ஆஃப் முனிராஜ் மறுநாள் 25/2/2024 மீண்டும் அந்த மாணவியை தேடி ஊருக்குள் சென்றிருக்கிறார்கள் கேலி செய்த இளைஞர்கள். இவர்களை பார்த்து அங்கிருந்த சிலர் பேசி அடித்துள்ளனர். அடிப்பட்ட இளைஞர்கள் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அனுமதிக்கப்பட்ட இளைஞர்களில் ஹரிஸ், சேதுபதி மருத்துவமனையிலிருந்து தப்பி தலைமறைவாகிவிட்டனர். மயில்சாமி என்கிற இளைஞரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மற்ற 2 காவல்துறை தேடி வருகிறது. இந்த 3 2 இளைஞர்கள் ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் வன்னிய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் 2 சமூகத்தினரையே பெரும் வன்மத்தை உண்டு பண்ணியுள்ளது. கருங்கல்லூர், காவேரிபுரம், மேட்டு காவேரிபுரத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமூக நலத்துறை, வருவாய்த்துறை, பள்ளி கல்வித்துறை, மாவட்ட கல்வி அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை, மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர் 4 நாட்களாகியும் சம்பவ இடத்திற்கு விசாரணை செய்ய வரவில்லை என்பது இப்பகுதி மக்களின் வலியும் வேதனையுமாக இருக்கிறது. விழித்துக் கொள்ளுமா அரசு? அடேங்கப்பா, சரியா? சரியா? அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா?